இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கும். நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால என்ன ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல. இப்ப தடுமாற்றம் மத்தவங்களுக்கு, நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன். எனக்கும் என் தம்பிக்கும் இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதை முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்ட்டு. அது பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், என் மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்ல, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது? மண்ணின் உரிமைதான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழரா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா? ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நாங்க வரணுமா வேணாமா? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மேலனும் இவருக்கு எழணும். அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்ப மொழிவழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்க குஜராத் நீ இந்து தானே. எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது. அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்டினி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைத்தியக்காரப்ப. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலினாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கும் பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுற. அப்படி கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி வெள்ளம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதான் ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க அதை செய்யல. பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வரல, நம்ம கொண்டு வரோம்ங்கிறாங்க. அப்ப அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு. அது போல கொடுப்பீங்களா?
இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற அது மாதிரி வளர்த்து கொடுக்கலாம் ஒரு கோட்பாடு வருது இல்ல. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க. எங்கிருந்து கொடுப்பிய? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்கிருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலையும் வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்ப நான் வளர்ப்பேங்கிறேன். அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஏண்டா டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தாள பெண் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். இல்லைன்னா அப்படி சொல்லும் போது இப்ப நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால என்னன்னா ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல. இப்ப மொழிக் கொள்கைன்றார், இருமொழி கொள்கைங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ். அப்பதான் பலவர் விளக்கிட்டேன். எனக்கு 1 கோடி அம்மாக்கள் இருக்காங்க. என்னை பாக்குறதுலாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க, நான் அம்மான்னு சொல்லுவேன். ஆனா பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான். அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், என் கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு. இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா, இந்த 10 வீட்டுக்காரர் இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான், என் தாய்மொழி தமிழ். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் அது வரையறுக்கணும்.